நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அப்ப கவர்மெண்ட் ஜாபுக்குன்ட்டு ஒரு கூட்டம் அலைமோதத்தானே செய்யும். ஊழியர்களுக்கு இப்படி விழுந்தடிச்சு கவனிக்கிறதுல ஒண்ணு அரசு அரசு பணி, அரசு அரசு அல்லாத மற்ற துறைகள், மற்ற வெளியாற்ற பணி அப்படின்றது அந்த சம்பள டிஸ்பாரிட்டி அதிகமாகும். இந்த வள்ளல்ல இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கறதே தேவையில்லாத விஷயம்தான். அவங்க ஏன்னா அங்க வேலை இன்னும் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. மாணவர்களை இவங்க நடத்தக்கூடிய விதமே சரியில்லை. அதனாலதானே ஸ்ட்ரென்த் இங்க இல்ல. அவன் பாடம் நடத்துறது உனக்கு ஒழுங்கா நடத்தல. அதனாலதானே பிள்ளைங்க வரமாட்டேங்குது. பிஎஸ்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அங்க பிள்ளைங்க போய் சேருது. இங்க பிள்ளைங்க வரமாட்டேங்குது அப்படின்னா ஆசிரியர் மேலதானே தப்பு. பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய அந்த மனப்போக்கு இருக்கு இல்லையா, அந்த ஆட்டிடியூட் அது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அதாவது அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை மதிக்கிறதே கிடையாது. அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு என்ன மெக்கானிசம் இங்க இருக்கு இவங்க சொல்லி இருக்கிறாங்க. தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இவ்வளவு குறைந்தபட்ச ஊதியம் இவ்வளவு கொடுக்கணும்னு நிர்ணயம் பண்ணிருக்காங்களா? இவங்க சொல்லி இருக்கிறாங்களா? அதை சொல்லணும்ல. கண்ணை உறுத்தக்கூடிய சில விஷயங்களாவது எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பேசி இருந்திருக்கலாம். அதை பேசலங்க. இந்த அரசு ஊழியர்கள் நலன் பொதுவாவே எல்லா கட்சியினரும் அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த அளவுல சலுகைகள் எல்லாமே வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஓட்டை நம்ம பெற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சலுகைகள் வழங்குறாங்க. அதுல இவரும் சலிச்சவர் இல்லைங்கிற மாதிரிதான் அரசு ஊழியர்களுக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல் அதை சொல்லியிருக்கிறாரு. அரசு ஊழியர் நல வாரியம் அமைப்புன்னு இருக்கிறாரு. ஏற்கனவே அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறீங்க, நிறைய சலுகைகளும் வழங்குறீங்க. இதுல நல வாரியம் ஒண்ணு அமைச்சு அதுல 5000 கோடி ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதாவது அப்புறம் தற்காலிக பணியாளர் பணி நிரந்தரம், அதாவது இது எல்லாமே இப்ப இந்த சமீபத்துல அவங்க ஆசிரியர்கள் போராட்டத்துல கோரிக்கையா வச்சாங்கல்ல, அதுல ஒரு குரூப் எல்லாம் போய் இவர பனையூர்ல வீட்டுல எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஜாக்டோ ஜியோ போராட்டங்கள் எல்லாம் நடக்கும்போது அத பேஸா வச்சுக்கிட்டு சும்மா ஏதோ சொல்லி விட்டுருக்கிறானுங்க. இதுல இதுல ஒண்ணும் புதுசா எதுவுமே இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் திரும்ப நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல ஏன் அந்த நடைமுறைப்படுத்தாம விட்டாங்க அப்படின்றது காரணத்தை இவர் சொல்லி இருக்கணும். இந்த காரணத்துக்காகத்தான் இதை பண்ணாம விட்டாங்க, நாங்க அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்றது. அடுத்து நீங்க சொன்னது மாதிரி இவங்களுக்கு எதுக்கு ஓடி ஓடி போய் வலிய போய் இந்த அரசு ஊழியர்களை பாதுகாத்துக்கிறாங்க. இப்ப அவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. அவுட் ஆஃப் த வேல எக்ஸ்ட்ராவா போய் ப்ளீஸ் பண்றது காரணம் என்னன்னா இவங்களை நம்பித்தான் ஓட்டு போடுறது கொள்றது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அந்த அரசு ஊழியர்கள் நிறைய சம்பாதிச்சுக்கிறாங்க. அரசு கொடுக்கறத விட நிறைய பின்னாடி அரசு வருமானத்தை விட பின்னாடி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சம்பாதிச்சு அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. இன்னும் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்ப வருமானம் இல்லாம தானே போகும். கடன் வாங்கி நீ ஏழை எளிய மக்களுக்கு செய்யறதுக்கு கடன் வாங்கி செய்யறேங்கிற வர வருமானத்துல அவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடுறீங்க. இதை இப்ப இவங்களுக்கு இந்த கூடுதலா இந்த பென்ஷன் திட்டம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு கூடுதலா கடன் வாங்க வேண்டி இருக்கும். அதான் இவர் எங்க போய் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. அதை நம்ம கடைசியா நம்ம இது வரும்போது பேசுவோம். இப்ப இந்த அரசு ஊழியர்களுக்கு இது மாதிரி சம்பளத்துக்கு மேல சம்பளம், சலுகைக்கு மேல சலுகை அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கும் அரசு அல்லாத ஊழியர்கள், மற்ற வெளியில வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த பணியாளர்களுக்கு இடையில ஒரே படிப்பு ஒரே திறமை இருந்தாலும் அரசுல இருந்தாக்க அதிக சம்பளம், அதிக வருமானம், கவனிப்பு, இது எல்லாமே அப்போ எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ஆஃப் இன்கம் அதுவும் இருக்கு. ஆனா இங்க இன்னொரு தனியார் துறையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இல்லை. அப்புறம் இந்த அரசு பணி மேல ஒரு தேவையற்ற மோகத்தையுமே இது உருவாக்கக்கூடியதாக இருக்கு. எல்லாரும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அப்ப கவர்மெண்ட் ஜாபுக்குன்ட்டு ஒரு கூட்டம் அலைமோதத்தானே செய்யும். அப்ப தேவையற்ற ஒரு கிளாமரை உருவாக்கி விடுறாங்க இந்த அரசு பணி மேல. அப்புறம் அரசு பணி அரசு அல்லாத பணி வேலை வாங்குறதுக்கு அப்ப ரெடி ஆயிடுறாங்க இளைஞர்கள், பெற்றோர்கள். எப்படியாச்சும் காசு கொடுத்து நம்ம வேலையை வாங்கிடலாம் அப்படிங்கிறதும் அதிகமாயிருக்கு. ஆமா ஆமா. அப்புறம் வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாள். அப்ப பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றத்துல வெளிப்படைத்தன்மை. ஆமா, அது எல்லாமே இப்ப வெளிப்படைத்தன்மைனா வெளிப்படையா சொல்லிட்டுதான் லஞ்சம் வாங்குறது வெளிப்படையா செய்ய மாட்டாங்க எந்த அரசு இருந்தாலும். வெளிப்படைத்தன்மையோட தான் எல்லா மாறுதல்களுமே எல்லா அப்பாயின்ட்மெண்ட்ஸுமே நடக்குது.
ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது வெளியில தெரியாது இல்லையா? கமுக்கமாகத்தான் நடக்கும். அது கமுக்கமாக நடக்காது அப்படின்றதுக்கு இவருடைய அரசு ஒண்ணும் பெருசா உத்தரவாதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப எனக்கு மெயின் கன்சர்ன் என்னன்னா, இந்த அரசு ஊழியர்களுக்கு இப்படி விழுந்தடிச்சு கவனிக்கிறதுல ஒண்ணு அரசு அரசு பணி, அரசு அரசு அல்லாத மற்ற துறைகள், மற்ற வெளியாட்கள் பணி அப்படின்றது அந்த சம்பள டிஸ்பாரிட்டி அதிகமாகும். அப்புறம் அந்த எக்கனாமிக் கிளாஸ், அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு 2 வகுப்புகளுக்கு இடையில பொருளாதார அந்த வேறுபாடுன்றது இன்னும் அதிகமாகும். அடுத்தது தேவையற்ற ஒரு இந்த அரசு பணி மீது ஒரு மோகத்தை உருவாக்கி வைக்கக்கூடியதாக இருக்கு. அதனாலேயே இளைஞர்கள் அவங்க மற்ற வேலைகள் கிடைச்சாலுமே அதை எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டு இந்த அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காகவே காலத்தை வீணாக்கக்கூடிய நிலையையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரியான டேஞ்சர்ஸ் எல்லாமே இந்த இப்படி அரசு ஊழியர்களை விழுந்து அடிச்சுக்கிட்டு போய் கவனிக்கிறதுல இருக்குன்றத நம்ம சுட்டி காட்டுறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் நலன். இந்த ஆசிரியர்கள் வந்து அரசு பணியாளர்களே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா திருப்பி வந்து ஆசிரியர் நலன்ட்டு ஒரு தனியாவே ஒரு கொடுத்திருக்கிறாரு. சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வெளிநாட்டுல பயிற்சி, ஆசிரியர் நியமனம் அரசு பள்ளிகளில் வந்து காலியாக உள்ள அனைத்து பணிகளும் நிரப்பப்படும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆசிரியர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி, கற்பித்தல் அல்லாத பணிகள் வந்து நீக்கப்படும். அந்த ஆசிரியர்களோட மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கிறது இந்த ஒரு விஷயமும் இருக்குது. அரசு பள்ளி ஆசிரியர்களை வந்து வேற வேற இதுல எல்லாம் ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நிறுத்தப்படும்ங்கிறது சொல்லியிருக்கிறார். ஆசிரியர்களுக்கான நலனா. அதுபா இதுவுமே இப்ப பொதுவா ஆசிரியர்கள் பற்றி சொல்லும்போது சொல்லக்கூடிய விஷயம்தான். எனக்கு வேற ஒரு பார்வை இருக்கு. அது நம்ம வேற காணொளிகள்லயே நம்ம பேசியிருக்கிறோம். அந்த ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த கான்டெக்ட்ல நம்ம பேசணும். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னா நீங்க அரசு அரசு பள்ளியை மட்டுமே எடுத்துக்கிறீங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பாதி 50 விழுக்காடு தான். மீதி 50 விழுக்காடு மாணவர்கள் வெளியில படிக்கிறாங்க. அரசு அல்லாத பள்ளிகள்ல படிக்கிறாங்க. அந்த பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம்? அங்க டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ என்ன? ஒரு ஆசிரியருக்கு இங்க வந்து மாணவர்களே இல்ல. பல பள்ளிக்கூடங்கள்ல வந்து வகுப்புகள்ல மாணவர்களே இல்லாம ஆசிரியர்கள் சும்மா உட்கார்ந்து சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அது நிறைய அரசு பள்ளிகள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரென்த்தே இல்ல. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களே கொஞ்சம் காசுகள் எல்லாம் போட்டு வேன் ஏற்பாடு பண்ணி பிள்ளைகளை புடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களை வேலையை தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வள்ளல்ல இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கறதே தேவையில்லாத விஷயம்தான். அவங்க ஏன்னா அங்க வேலை இன்னும் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. மாணவர்கள் இல்ல. மாணவர்களை இவங்க நடத்தக்கூடிய விதமே சரியில்லை. அதனாலதானே ஸ்ட்ரென்த் இங்க இல்ல. அவன் பாடம் நடத்துறது உனக்கு ஒழுங்கா நடத்தல. அதனாலதானே பிள்ளைங்க வரமாட்டேங்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ஒண்ணு இருக்குப்பா. இதை விட கேவலமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது வசதியுமே இல்லாத தனியார் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க எப்படி போய் சேருது? பிளே கிரவுண்ட் இல்ல, அது இல்ல, ப்ராப்பர் கிளாஸ் ரூம் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு தனியார் பள்ளியில இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றதுனால இல்ல இந்த சிபிஎஸ்இ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அங்க வந்து பிள்ளைங்க போய் சேருது. இங்க வந்து பிள்ளைங்க வரமாட்டேங்குது அப்படின்னா ஆசிரியர் மேலதானே தப்பு. இந்த ஆசிரியர் எல்லாத்துக்குமே வாங்குற சம்பளத்துல வசதி இருந்து இல்ல. மிக குறைந்த அளவுதான் அந்த ஆசிரியர்கள் வாங்குறாங்க. நல்ல தரமான கல்வியை வந்து அவங்களுக்கு கற்பிக்கிறாங்கல்ல. இல்ல அதான் அங்க ஏற்கனவே அப்போ சம ஊதியம்னு பேசுறோம் அப்படின்னா அங்கதான் பேசணும். இந்த ஆசிரியர்களுக்கும் அந்த ஆசிரியர்கள் ஏன்னா அவங்க வந்து ஓவர் ஒர்க் பண்றாங்க, நிறைய வேலை செய்யறாங்க. மாணவர்கள் ஒரு வகுப்புல 25 மாணவர்கள் இருக்கணும் அப்படின்னா அந்த தனியார் பள்ளியில வேலை இதுப்பா பாக்குறவங்க வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த பள்ளி பணிகளை வந்து பாக்குறாங்கன்னு சொல்றேன். ஆமா அவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க, அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க பசங்களுக்கு. அது எல்லாத்தையுமே இவங்க கரெக்ட் பண்ணி இவாலுவேட் பண்ணி திருத்தி மார்க் போட்டு அவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கு அங்க தனியார் பள்ளிகள்ல. அந்த மாதிரியான இந்த அகடமிக் ஒர்க் எதுவுமே கிடையாது. இதுல ஏதோ இது எலெக்ஷன் டியூட்டி அந்த மாதிரி டியூட்டி சில சமயங்கள்ல அரசு பணியாளர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஊதியத்தையும் அவங்க கொடுத்துட போறாங்க. இப்ப எலெக்ஷன் டியூட்டி இவங்க பண்றாங்க அப்படின்னா அது தவிர இதெல்லாம் ஒரு பெரிய சுமையாவெல்லாம் இல்ல. அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலை. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் உடைய பேப்பரை கரெக்ட் பண்ணி நம்ம ஒழுங்கா கொடுக்கணும் அப்படின்றது வந்து எப்படி இப்ப அடிஷனல் ஒர்க்கா போயிடும். அப்புறம் எப்படி மாணவர்கள் சேர்க்கையில ஆசிரியர்களுக்கு கடமை இருக்கு, பங்கு இருக்கு, பொறுப்பு இருக்கு அப்படின்றத எப்படி இவங்க வந்து ஒதுக்கிட முடியும்? எனக்கு என்னன்னா அந்த ஆசிரியர்கள் மேல நிறைய தப்பு இருக்குதுங்க. இந்த வாத்தியாருங்க அவங்க ஒழுங்கா வேலைகளை செய்யறதே இல்ல. அரசு பணியில அரசு பள்ளியில இருக்கிறவங்க
அடுத்து அவங்களுடைய ஆட்டிடியூட்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இது நானும் துணிஞ்சு சொல்லுவேன். பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய அந்த மனப்போக்கு இருக்கு இல்லையா? அந்த ஆட்டிடியூட் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அதாவது அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை மதிக்கிறதே கிடையாது. பிள்ளைங்க ஏன்னா அவன் பிள்ளைய வந்து இன்னொரு ஸ்கூல்ல போய் விட்டுட்டாங்க. இது எவனோ வீட்டு பிள்ளை. எவன் வீட்டு பிள்ளையோ இல்ல. அதாவது இதெல்லாம் பிள்ளையே இல்ல. இதுக்கெல்லாம் சொல்லி தர்றதுக்கு என் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆசிரியர்லாம் நான் பார்த்திருக்கேன். இதுகள் கூட எல்லாம் மாரடிக்க வேண்டியது இருக்கு. அப்படின்னு சொல்ற ஆசிரியர்களை தலையில அடிச்சுக்கிற ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கேன். இப்ப இதுதான் மெயின் பிரச்சனை. இத அட்ரஸ் பண்ணவே இல்லையே. அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு என்ன மெக்கானிசம் இங்க இருக்கு? இவங்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து தனியார் பள்ளி, இந்த பள்ளி, அரசு பள்ளி. இது 2க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சமநிலை வேணும், சமத்துவம் வேணும், ஈக்விட்டி, பேரிட்டி இருக்கணும். அப்படின்றதுக்கு என்ன இந்த தாவேகா சொல்லியிருக்கு? தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இவ்வளவு குறைந்தபட்ச ஊதியம் இவ்வளவு குடுக்கணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்களா? இவங்க சொல்லியிருக்கிறாங்களா? அத சொல்லணும்ல. மினிமம் இவ்வளவு நீங்க சம்பளம் குடுங்க. ஒரு பள்ளியில ஒரு வகுப்புல ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையில இவ்வளவுதான் இருக்கணும். ஓவரா நீங்க வந்து 40 பேர், 50 பேர், 100 பேருன்னு போட்டு அடைக்காத ஒரு செக்ஷன்ல அப்படின்றதையும் இவங்க சொல்லணும்ல. அப்பதானே இப்ப தமிழ்நாட்டுல தானே அந்த குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்க தானே. அவங்களையும் கவனிக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை தானே. அந்த மாதிரி எதுவுமே இல்லை இதுல. புரட்சிகரமாக சிந்திக்கல. புதுமையாக கூட வேண்டாம். இந்த மாதிரி கண்ணை உறுத்தக்கூடிய சில விஷயங்களாவது எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பேசி இருந்திருக்கலாம். அதை பேசல இவங்க.